வணக்கம், வெல்கம் டு Nanjildiaries. இன்றைக்கி வந்து சூப்பரான அருமையான பாதாம் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கப்பு பாதாமை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். காலையில் அதை தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக பால் ஊற்றி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சோம் அப்படின்னா அல்வா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அல்வா பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால் அதில் ஊற்றிடலாம். இதுக்கு 2 கப்பு நான் வந்து பாதாம் எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப்பு பால். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாமை போட்டுடலாம். ஸோ அதை போட்டு நம்ம அந்த பாலும் அந்த பாதாமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பண்ணுங்கள் இதை. இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ அதை கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அது உங்களுக்கு பபிள்ஸ் வர்றது தெரியும். இந்த டைமில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வேறு எந்த கலரும் இதுக்கு இல்லை. அதனால் இந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிண்டிக்குவாங்க. எனக்கு வந்து பாத்திரம் அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, மேலே நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால நான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா 2 கப்பு சுகர், நீங்கள் பாதாம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு சுகர் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சீனி போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் இலகி வரும். ஸோ கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இடையில நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. மொத்தமாக ஒரேடியாக நெய் ஊற்றாமல் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய்யை போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கைவிடாமல் கிண்டலாம். பாருங்கள், அல்வா இப்போ நல்லா திக்காகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ மறுபடியும் நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அல்வா இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிண்டணும் அப்படின்னா அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். அந்த பால் இது ஊற்றினோம்ல, அது எல்லாமே நல்லா வத்தியாச்சு. இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதம் வந்ததும் நீங்கள் இறக்கிடலாம். பேனில் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ பாருங்கள், சூப்பரான நம்மளோட பாதாம் அல்வா வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ இந்த பாதாம் அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.